சிலர் சொல்கிறத அடிக்கடி நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். செட்டில் ஆகிறேன்னு சொல்லுவாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. ஓஎல் முடிச்சுட்டா செட்டில் ஆகிற, ஏ லெவல் முடிச்சுட்டா செட்டில் ஆகிற, யூனிவர்சிட்டி போயிட்டா செட்டில் ஆகிறேனும், அப்படியே வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டா செட்டில், லைஃப்பில் கட்டாயம் கல்யாணம் முடிங்க, லைஃப்பில் செட்டில் ஆகணுமா கல்யாணம் முடிங்கன்னுவாங்க. நல்ல ஒரு ஜப்புன்னு போயிட்டுன்னு சொல்லுவாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்களா, ஓகே. செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன, அதுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை தானே. செட்டில்ன்றது என்னத்தை அவன் போயிட்டாச்சு, ஓகே, அதுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை தானே, அது செட்டில் ஆகியாச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஓஎல் முடித்தவங்க, ஏஎல் முடித்தவங்க, யூனிவர்சிட்டி போனவங்க, காலேஜ் போனவங்க, டிகிரி எடுத்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, கல்யாணம் முடித்தவங்க, 1க்கு 40 கல்யாணம் முடித்தவங்க, சரியா. அதே நேரம் வந்து வீடு கட்டினா செட்டில் ஆகணும், வீடு கட்டினாங்க, ஓகே, சரி. பிள்ளைகளை பெற்றுண்டா செட்டில் ஆக சொன்னால் ஓகே, 1க்கு 10 பிள்ளைய பெற்றுண்டாங்க, ஓகே, சரி. பிள்ளைகளை வளர்த்து நல்லா ஆளாக்கிட்டா செட்டில் ஆகணும், பிள்ளைகள் நல்லா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, ஓகே, சரி. பேரப்புள்ள கண்டா செட்டில்னு சொன்னாங்க, பேரப்புள்ளையும் கண்டாங்க. நீ ஓடிண்டே தான் நிற்கிறாங்க. செட்டில் ஆகினா நிற்கணுமே, செட்டில் ஆகிட்டா என்ன செய்யணும், நிற்கணும். என்ன செய்கிறாங்க, ஓடிக்கொண்டே தான் நிற்கிறாங்க. தான் ஓடிக்கொண்டேக்கிண்டா அப்போ என்ன அர்த்தம், சைக்காலஜி படி என்ன அர்த்தம், செட்டில் ஆகல. தூரத்தில் கையை காட்டி சொல்கிற, அங்கே பாரு கல்யாணம் முடித்தா செட்டில் ஆகிறேன்ன்ற, இப்போ இது முடிக்கிற, அங்கே ஒரு செட்டில் விளங்குது இல்லை. பிள்ளைய பெற்றுனா செட்டில் ஆகிறன்ற, பிள்ளையெல்லாம் பெற்றாச்சு, ஈக்கிற நிம்மதிதான் இல்லாமல் போகுது இல்லை. செட்டில் காணும், செட்டில் தேடுறேன், எங்கே கடான செட்டில் தேடுறேன் இல்லை. ஊட்ட கட்டிடு, ஊட்ட எல்லாம் வசதி, ஊட்ட கட்டியாச்சு, கட்டினா ஓகே எல்லாம் சரி. எங்கே செட்டில், கட்ட செலவு தான், நான் சாமான் வாங்க, அது கரண்ட் பில் கட்ட, லைட் பில் கட்ட, ஓகே செட்டில். எங்கே செட்டில் இல்லை, சரி, ஓகே. ஜாப்பில் பல மடங்கு போகிறேன், ப்ரொஃபஷனலை கூட்டிட்டு ப்ரொமோஷன் போய்த்து சேர்த்துக்கு அந்த கம்பெனிகிட்ட வந்து சிஇஓ லெவலுக்கே போய்ட்டுருவேன். எங்கே அங்கே போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தாலும் இன்னும் தலைக்கு ப்ரெஷர் வேறு வந்து கொண்டே இருக்குது. ப்ரெஷர் அதை சமாளிக்கணும், இதை சமாளிக்கணும். எங்கே செட்டில் ஆகினதே இல்லை. இந்த நல்ல அமைச்சுக்கொள்ளுங்க, இந்த வாழ்க்கைன்றது செட்டில் ஆகிறதுக்கு இல்லை. இல்லைங்கதான், வாழ்க்கை செட்டில் ஆகவே முடியாது அன்பானவர்களே. நீங்கள் செட்டில் ஆகணும்னா மண்டையை போடணும், இல்லைங்கதான். நீங்கள் மண்டையை போட்டால் தான் உங்களோட லைஃப் செட்டில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ எதை செய்ய மேலாவே வேண்டாம், நீங்கள் மண்டையை போட்டால் சரி, செத்துப்போன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி. அதனால் லைஃப்ன்றது என்ன தெரியுமா, செட்டில் ஆகிறதுக்கு ஓடுறது இல்லை லைஃப், இல்லைங்கதான். ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. இன்றைக்கு உங்களுக்கு நாள் கிடைச்சிருக்குதா, இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிங்க, சந்தோஷம் இருங்க, இல்லையோட சந்தோஷமாக பேசுங்க, கதைங்க. வரக்கூடிய டிப்ரெஷன்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கொண்டு அடுத்த நாளைக்கு ரெடி ஆகுங்க. தான் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டு போங்க, சரி. அதை செஞ்சால் செட்டில் ஆகிறேலும், இதை செஞ்சால் செட்டில் ஆகிறேலும், ஜப்பான் போயிட்டா செட்டில் ஆகிறேலும், கனடா போயிட்டா செட்டில் ஆகிறேலும், இங்கிலாந்து போயிட்டா செட்டில் ஆகிறேலும். யார் அப்படி செட்டில் ஆகிக்கிறார்? அப்படி செட்டில் ஆகின்னு சொன்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி ஆரம்பத்தில் காட்டுங்க பார்க்க. நிச்சயமாக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஒரு வீடு இல்லை 100 வீடு கட்டினாலும் செட்டில் ஆக இயலாது. ஒரு ஜாப் இல்லை 100 ஜாப் செஞ்சாலும் செட்டில் ஆக இயலாது. ஒரு கம்பெனியில் 1000 கம்பெனியில் நீங்கள் ஓனராக இருந்தாலும் செட்டில் ஆக இயலாது. ஒரு வெஹிக்கிள் இல்லை 1,00,000 வெஹிக்கிள் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் செட்டில் ஆக இயலாது. எதுக்குமே செட்டில் ஆக இயலாது. செட்டில்ன்றது என்ன தெரியுமா, உங்களோட வாழ்க்கையை உணர்ந்து ஒரே ஓடிக்காமல் கொஞ்சம் மூச்சு ரிலேக்ஸ் எடுத்து விட்டுட்டு ஏங்கதா உங்களோட குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விடயங்களை செஞ்சு வேண்டா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கொண்டு போகிறீங்களே நிம்மதியாக, அதுதான் செட்டில். வேங்கதா அதுதான் செட்டில். இது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் எதையுமே செட்டில்னு ஓடவே முடியாது. நீங்கள் ஓட செட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு நிற்கும். இல்லை இன்னம்பா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு நிற்கும். இன்னம்பான்ட்டும் நீங்கள் அதை பிடிக்க ஓடி போயிட்டு கடைசியில் உங்களோட 6 அடி குழியத்தான் பார்ப்பீங்க. அதுக்கு படுத்து கொண்டிருக்கும் செட்டில்மெண்ட். இங்கே தான் நான் நினைக்கிறேன், இங்கே வந்தது செட்டில் ஆகிடுவோம். சரி, மீண்டும் சந்திப்போம்.